வணக்கம் நண்பர்களே, ஸ்டடி வித் அபி யூடியூப் சேனல்லேருந்து நான் உங்கள் அபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 6th டேர்ம் 1 ஃபுல்லாகவே நம்ம இலக்கணம் பார்க்க போகிறோம். 6th ஒவ்வொரு பாடமும் நடத்தி ப்ளேலிஸ்ட்டில் போட்டாச்சு. அது நீங்கள் படிச்சுக்க வேண்டியதான். அடுத்து நம்ம இப்போ பார்க்க போகிறது இயல் 1ஓட இலக்கணம், தமிழ் எழுத்துக்களின் வகையும் தொகையும். இது எல்லாமே பேசிக்ஸ் தான். 6th உள்ளது எல்லாமே பேசிக்ஸ் தாங்க. அதனால் வாங்க. ஆனால் இலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லைனும் நம்ம படிக்கணும். ஏன்னா அதில் எப்படி கேட்பாங்கன்னா லைன்ஸாக கொடுத்து கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ஒவ்வொரு லைனையும் நம்ம படித்து பார்க்கணும். சரிங்களா? உலகில் உள்ள ஒவ்வொரு பொருளையும் மனிதன் உற்று நோக்கினான், அவற்றின் இயல்புகளை அறிந்து கொண்டான். அவ்வாறே மொழியையும் ஆழ்ந்து கவனித்தான். மொழியை எவ்வாறு பேசவும் எழுதவும் வேண்டும் என்பதனை வரையறை செய்தான். அந்த வரையறைகளே தான் இலக்கணம் அப்படின்னு ஆகணும். ஃபஸ்ட்டு இலக்கியம் தோன்றுச்சா இலக்கணம் தோன்றுச்சா? இலக்கியம் தான் தோன்றுச்சு. சரிங்களா? ஏன்னா மொழி தோன்றின பிறகு தான் அதை நம்ம எப்படி இலக்கணத்தோடு படிக்கலாம் அப்படின்னு நம்ம உருவாக்கணும். ஸோ இலக்கியம் தோன்றின பிறகு தான் இலக்கணம் தோன்றுச்சு. சரிங்களா? தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் மொத்தம் எத்தனை? 5ங்க. நம்ம தமிழ் மொழி இலக்கண வகை எத்தனைனா 5 வகைகள். எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், பொருள் இலக்கணம், யாப்பு இலக்கணம், அணி இலக்கணம். இந்த 5 தான் தமிழ் மொழியினோட இலக்கண வகைகள். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? அதாவது இலக்கணம்னா என்ன? இலக்கணத்தை நம்ம எழுதுகிறோம். சரிங்களா? எழுத்து வகையோட எழுத்தும் மொழியோட ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு கைடன்ஸ். இப்படி தான் ஒரு நம்ம எழுதணும், இப்படி தான் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு அதுக்குன்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா? அதுதான் இலக்கணம். சரிங்களா? ஒரு எழுத்தை எழுதுறதுக்கு என்ன பண்ணணும்? ஒரு எழுத்து இப்போ எழுதுகிறாங்க, எழுதுப்பா நான் சொல்கிறேன். எப்படி? அந்த சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கணும் இல்லையா? அந்த சொல்லு ஒன்று சொல்கிறாங்க, அது பொருள் இருக்கும். யார் சொல்கிறாங்க? யாரோ ஒரு பர்சன் சொல்கிறாங்க. வரிசையாக அணிங்கிறது வரிசை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஒரு வார்த்தை சொல்கிறாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு அதை ஒரு கோர்வையாக சொல்லணும் நமக்கு. சரிங்களா? அப்படி கூட ஏதாவது சும்மா ஞாபகம் வச்சுக்கலாம். 5 வகைகள். நம்ம 5 விரல் மாதிரி நம்ம பேனாவை பிடிச்சி தான் எழுதுகிறோம். அதுமாரி இந்த 5 விரல் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் விரல் எழுத்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க. ஸோ சொல், அதுக்கு ஒரு பொருள் இருக்கும். ஸோ பொருள், அது யார் சொல்கிறா? யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க. அதனால் யாப்பு, அணி. அது கோர்வையாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்கன்னா கோர்வையாக சொன்னால் தான் நமக்கு எழுதுறதுக்கு வசதியாக இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு எழுத்துனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க? ஒரு எழுத்து அப்படிங்கிறது ஒலி வடிவமாக எழுதப்படுவதும் ஒலி வடிவமாக எழுப்பப்படுவதும் வரி வடிவமாக எழுதப்படுவதும் தான் எழுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து உயிர் எழுத்துக்கள்னால் என்ன? நமக்கு தெரியும். உயிர் எழுத்துக்கள்னால் எது? நம்ம உயிருக்கு முதன்மையான காற்று. நம்ம ஒரு எழுத்து ஒலிக்கிறதே காற்று மூலயமா தாங்க. ஏன்னா நம்மளோட வாயை திறந்தாலே இப்படி நம்மளோட காற்று, நம்ம பேசும்போது நம்ம மூச்சு காற்று, நாக்குலனாலும் கரெக்டான வார்த்தையை நம்ம சொல்ல முடியாது. அதனால் காற்றும் அந்த நாக்கும் சேர்ந்தது தான் ஒரு எழுத்தோட பிறப்பு. சரிங்களா? உயிருக்கு முதன்மையானது காற்று, அந்த மாதிரி எழுத்துக்கும் முதன்மையானது காற்று தாங்க. சரிங்களா? இயல்பாக காற்று வெளிப்படுத்தும் போது தான் உயிர் எழுத்துக்கள் பிறக்கின்றன. வாயை திறத்தல், உதடுகளை விரித்தல், உதடுகளை குவித்தல் ஆகிய எளிய செயல்பாடுகளால் தான் ஆ முதல் அவ் வரையுள்ள 12 உயிர் எழுத்துக்களும் பிறக்கின்றன. அப்புறம் உயிர் எழுத்துக்கள் எதுங்க? ஆலிருந்து அவ் வரைக்கும் உள்ள எழுத்துக்கள் எல்லாமே உயிர் எழுத்துக்கள் தான். சரிங்களா? அடுத்து ஒலித்து பார்த்து சின்ன குழந்தைங்க அப்படிங்கிறதுனா உங்களுக்கு ஒலிக்க சொல்கிறாங்க. எப்படி நம்ம சொல்ல? ஆ, இ, உ, அதாவது குறில் எழுத்துக்கள். குறில் எழுத்து மொத்தம் உயிர் எழுத்துக்களில் குறில் எழுத்துக்கள் 5, நெடில் எழுத்துக்கள் எத்தனை? 7. சரிங்களா? இந்த மேலே இருக்கு பாருங்க. ஆ, இ, உ, ஏ, ஓ. அந்த 5ம் குறுகி ஒலிக்கிறதுனால அது குறில் எழுத்துக்கள். ஆ, இ, உ, ஏ, ஐ, ஓ, ஔ அப்படிங்கிறது நீண்டு ஒலிக்கிறதுனால அது நெடில் எழுத்துக்கள். சரிங்களா? அந்த மாதிரி அடுத்து நான் இப்போ சொன்னதான் குறுகி ஒலிக்கிறதுனால அது குறில், நெடில் அப்படின்ட்டு அது ஒரு இமேஜ் வச்சு சின்ன குழந்தைங்களுக்காக அந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க.
ஒவ்வொரு எழுத்தையும் உச்சரிப்பதற்கு கால அளவு உண்டு. ஆமாங்க, ஒரு எழுத்தையும் உச்சரிக்கிறதுக்கு கால அளவு உண்டு. எழுத்தை உச்சரிக்க எடுத்துக்கொள்ளும் கால அளவை கொண்டு தான் அது வந்து குறிலா நெடிலா அப்படின்னு சொல்லி வகைப்படுத்துகிறாங்க. அ ஆ ஆ ஆ ரெண்டுத்துல வித்தியாசம் இருக்கு இல்லையா? இப்போ ஆ அப்படிங்கிறது ஒரு சொடகு போடுறதுக்குள்ளே ஆ அப்படின்னு சொல்லிடுவோம். ஆ அப்படிங்கிறதுக்கு 2 சொடகு போடுறப்ப ஆன் முடியும். ஸோ அதை வச்சு வந்து குறில் நெடில்னு வகைப்படுத்துகிறாங்க. இதன் பெயர் இதை வந்து மாத்திரை அப்படின்னு சொல்லுவாங்க. மாத்திரை என்பது இங்கு கால அளவை குறிக்கிறது. என்னங்க, கால அளவை குறிக்கிறது தான் மாத்திரை. சரிங்களா? ஒரு மாத்திரை என்பது ஒரு முறை கண் இமைக்கவோ அல்லது ஒரு முறை கை நொடிக்கவோ, கை நொடிக்கிறதுனா வந்து இப்படி பண்ணுறோம் இல்லையா, அது வந்து கை நொடிக்கவோ ஆகும் கால அளவாகும். சரிங்களா? குரில் எழுத்தை ஒலிக்கும் கால அளவு அப்படின்னா ஒரு மாத்திரை. அதாவது சொன்ன ஒரு தடவை இப்போ ஆ அப்படின்னா ஒரு தடவை நம்ம வந்து கை நொடிக்கும் பொழுது அதை சொல்லிடுறோம். ஆனால் நெடில் எப்படி சொல்கிறோம்? ஆ ரெண்டு தடவை நம்ம நொடிக்கிற மாதிரி வருது இல்லைங்களா? அப்படின்னா இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். குறில்னா ஒரு மாத்திரை, நெடிலில் 2 மாத்திரை. சரிங்களா? அடுத்து மெய்யெழுத்து. மெய்யெழுத்து அப்படின்னா மெய் என்பது உடம்பு. மெய்னா உடம்பு, இன்னொன்று உண்மைன்னு சொல்லுவாங்க. பட் இந்த இடத்துல மெய்னா உடம்பு. சரிங்களா? என பொருள்படும். மெய் எழுத்துக்களை ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாதது. மெய்யெழுத்தை ஒலிக்கிறதுக்கு வந்து உடலோட இயக்கம் வந்து இன்றியமையாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இக்கு இங்கு, அதாவது மேலே ஒரு எழுத்துக்கு மேலே புள்ளி வச்சது எல்லாமே மெய்யெழுத்து. சிம்பிளாக சொல்லணும்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்லணும், எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் சொல்கிறேன். மொத்தம் மெய்யெழுத்துக்கள் வந்து 18. சரிங்களா? உயிர் எழுத்துக்கள் எத்தனை? 12. மெய்யெழுத்துக்கள் 18. சரிங்களா? இதில் வந்து பிரிப்பாங்க மெல்லினம், இடையினம், வல்லினம் அப்படின்ட்டு. மார்பிலிருந்து வல்லினம் அப்படின்னா மார்பிலிருந்து தோன்றும். இக்கு இங்கு, அதாவது ஒரு எழுத்தை நம்ம வந்து அழுத்தி சொல்லுவோம். இக்கு, இச்சு, இட்டு, இத்து, இப்பு, இரு அப்படிங்கிறதுலாம் வந்து வல்லினம். சரிங்களா? மெல்லினம் அப்படின்னா வந்து மூக்குலேருந்து வருங்க. இங்கு, இஞ்சு, இன்னு, இந்து, இம்மு, இன்னு அப்படின்னு வரலாம் வந்து மெல்லினம்லாம் வந்து மூக்குலேருந்து பிறக்குன்னு சொல்லுவாங்க. இது வந்து இடையினம். இடையினம் அப்படின்னா வந்து இரு, இல்லு, இவ்வு, இழு, இல்லுன்னு சொல்லிட்டு மெல்லினமாகவும் இருக்காது, வல்லினமாகவும் இருக்காது, ஒரு இடையினமாக இருக்கும், நார்மலாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இடையினம். இதை பற்றி இதில் இருக்காது. அடுத்த வரக்கூடிய கிளாஸில் வந்து இதை பற்றி டீப்பாக படிப்போம். இப்போ நம்ம சொன்னது தாங்க இங்கே இருக்குது. இந்த இக்கு இங்கே வல்லினம் மொத்தம் எத்தனை எழுத்துக்கள் அப்படின்னா 6 எழுத்துக்கள். வல்லினம் எத்தனை எழுத்துக்கள்? 6 எழுத்துக்கள். அதே மாதிரி மெல்லினமும் 6 எழுத்துக்கள். அதுமாதிரி இடையினம் அது வன்மையாகவும் இல்லாமல் மென்மையாகவும் இல்லாமல் ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட கேப், அதுதான் சொன்னேன் இல்லைங்களா? அதுவும் 6. எல்லாமே வந்து 6 எழுத்துக்கள். மொத்தம் 6 6 12, 12 6 18. அப்படின்னா மெய் எழுத்துக்கள் 18. சரிங்களா? அடுத்து உயிர்மெய். உயிர்மெய்னா என்னங்க? உயிரும் மெய்யும் சேர்ந்தது தான் உயிர்மெய் எழுத்துக்கள். மெய் எழுத்துக்கள் 18உடன் உயிர் எழுத்துக்கள் 12ம் சேர்வதால் தோன்றும் 216 எழுத்துக்களும் உயிர்மெய் எழுத்துக்கள் ஆகும். சரிங்களா? எவ்வளோங்க? உயிர்மெய் எழுத்து எவ்வளோ? 216 எழுத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்தெலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சின்ன வயசுலேருந்து படிச்சுட்டு வருது. பட் இருந்தாலும் எக்ஸாம் டைமில் வந்து நமக்கு மறக்கக்கூடிய சான்ஸ் இருக்குது. அதனால் நல்லா பார்த்துக்கோங்க. மெய்யுடன் உயிர் குறில் சேர்ந்தால் உயிர்மெய் குறில் தோன்றுகிறது. மெய்யுடன் உயிர் நெடில் சேர்ந்தால் உயிர்மெய் நெடில் தோன்றுகிறது. இதுதான் தெரியுது. ஆகவே உயிர்மெய் எழுத்துக்களையும் உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில் என 2 வகைப்படுத்தலாம். உயிர்மெய் குறில், உயிர்மெய் நெடில்னு 2 வகைப்படுத்துகிறாங்க. சரிங்களா? எதை அப்படின்னா உயிர்மெய் எழுத்துக்களை. அடுத்து ஆயுத எழுத்து. ஆயுத எழுத்துனா நமக்கு தெரியும். எதுங்க? இக்கு, அக்கு, இக்குல அக்கு, அக்கு தான் வந்து ஆயுத எழுத்து. சரிங்களா? அக்கு. ஆயுத எழுத்தை ஒலிக்க ஆகும் கால அளவு எப்படின்னா அரை மாத்திரை. சரிங்களா? வெறும் அரை மாத்திரை போதும் அக் அப்படின்னு சொல்லலாம். அதனால் அரை மாத்திரை. ஓகேங்களா? தமிழ் மொழியில் உயிர், மெய், உயிர்மெய் எழுத்துக்களை தவிர தனி எழுத்து ஒன்று உள்ளது. அதுதான் வந்து ஆயுத எழுத்து, அதுதான் அக்கு. சரிங்களா? அடுத்து இந்த எப்படி நம்ம வந்து இந்த பிரிக்கலாம், அதாவது வந்து மாத்திரை மூலமாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி கபிலர் அப்படின்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள்.
க பி ல இரு. இது என்னங்க, காங்கிறது என்ன, ஒரு குறில், அப்போ ஒரு மாத்திரை. அது மாதிரி பிங்கிறது என்ன, அது ஒன்று. இது ஒரு குறில், அப்போ இதுக்கு ஒன்று. மேலே புள்ளி வச்சுருக்கு. புள்ளி வச்ச எழுத்துக்கு எல்லாத்துக்குமே, மெய் எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அரை மாத்திரை. அப்போ எவ்வளோ அப்படின்னா 3 மாத்திரை. இப்போ இதுக்கு பதிலாக வேறு ஏதாவது ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை, மாத்திரை அப்படிங்கிற வார்த்தையை நம்ம போடுவோங்க. மாத்திரை. மா அப்படிங்கிறது நெடில் 2. இத்துக்கு அரை மாத்திரை. தீ அப்படிங்கிறது குறிலா நெடிலா, குறில். தீ அப்படிங்கிறது தான் நெடில். ஸோ தீங்கிறது குறில். ரை அப்படிங்கிறது ஒரு குறில், அப்போனா அதுக்கும் வந்து ஒரு மாத்திரை வரும். ஆக மொத்தம் எத்தனைங்க, ஆக மொத்தம் இது வந்து 4.5 மாத்திரை. சரிங்களா, இந்த மாதிரி தான் வரும். வேறு என்ன வார்த்தை வச்சு பார்க்கலாம். கற்பவை, இல்லை கற்பவை வேண்டாம், இதுவும் அதே மாதிரி இருக்குது. தமிழ். தமிழ் இது என்ன, இது வந்து தாக்குறில் ஒரு மாத்திரை, ப்ளஸ் மீங்கிறது ஒரு மாத்திரை, மீதான் 2 மாத்திரை. இப்போ மீனா நார்மல் மீனா குறில். சரிங்களா, அப்போ இழுக்கு அரை மாத்திரை. அப்போனா தமிழ் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து 2.5 மாத்திரை. சரிங்களா, சரி. அடுத்து வந்து கொடுக்கப்பட்டுள்ள மாத்திரை அளவிற்கேற்ப சொற்களை எழுதுக. உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். உயிரெழுத்தில் தொடங்கணுங்க. உயிரெழுத்தில் என்ன மாத்திரை, 2 மாத்திரை வர மாதிரி எழுதணும். எது எழுதலாம், உயிரெழுத்தில் ஆ வந்து நெடிலா போயிடுமே. அப்போ என்ன போடலாம், பி. என்னோட பேரை வைக்கலாம். ஆங்கிறது ஒரு மாத்திரை, பிங்கிறது ஒரு மாத்திரை. அப்போனா இது வந்து ஒரு உயிரெழுத்தில் தொடங்கும் 2 மாத்திரை அளவுள்ள சொல். சரிங்களா, அது மாதிரி 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல். ஓரெழுத்து சொல் 2 மாத்திரை அளவுள்ள ஓரெழுத்து சொல் என்ன சொல்லலாம், அதாவது நெடிலில் வரணும். 2 மாத்திரை சொல். ஈ இருக்குது இல்லைங்களா, ஃப்ளை, ஈ அது நெடில், அப்போ 2 மாத்திரை வந்துடும். சரிங்களா, அப்புறம் ஆயுத எழுத்து இடம்பெறும் 2.5 மாத்திரை அளவுள்ள சொல், அதான் தமிழ். இப்போ நம்ம போட்டோமே தமிழ், அதை சொல்லலாம். சரிங்களா, ஒரு மாத்திரை, இதுக்கு அரை மாத்திரை, இப்போ 2.5 மாத்திரை வந்துடும். சரிங்களா, அடுத்து இந்த பின்னாடி உள்ளதான் இந்த பத்தியை படிச்சுட்டு அதுக்கு வந்து சொல்லணும். இதில் என்ன பழமொழியோட சிறப்பு என்னங்க, ஒரு சுருங்க சொல்கிறது தான் இல்லைங்களா, சுருங்க சொல்கிறது தான் வந்து பழமொழியோட சிறப்பு. அடுத்து நோயற்ற வாழ்வை தருவது என்ன, சுத்தம். நோயற்ற வாழ்வை தருவது சுத்தம். சரிங்களா, உடல் நலமே டேஷ் அடிப்படை. உடல் நலம் எதுக்கு அடிப்படை, இதில் இருக்கும் பாருங்கள், மேலே அந்த பத்தியை வந்து நம்ம படிக்கல இல்லையா, இந்த பத்தியில் இருக்க உடல் நலமே உழைப்புக்கு அடிப்படை. இதோ இருக்குது பாருங்கள், உழைப்புக்கு அடிப்படை. அடுத்து உழைத்து தேடிய பொருளால் நாம் பெறுபவன யாவை, என்னென்ன பெறுகிறோம், உணவு, உறைவிடம், அது எல்லாமே வந்து நம்ம பெறுறோம். எல்லாமே இந்த பத்தியில் இருக்கிறது தாங்க கேட்டுங்க. சும்மா சின்ன குழந்தைங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வரத்துக்காக இது வந்து நமக்கு அந்தளவுக்கு தேவையில்லை. பத்திக்கு பொருத்தமான தலைப்பு என்ன, சுத்தம் சோறு போடும் அப்படின்னு கூட வச்சுக்கலாம், இல்லை வேறு சுத்தம்னு வச்சுக்கலாம், அந்த மாதிரி சொல்லலாம். சரிங்களா, அடுத்து இதில் என்ன இருக்குன்னா, மற்றதெல்லாம் இதெல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் சின்ன பிள்ளைங்க விளையாடுறது, இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. இதுக்கு நமக்கு முக்கியமான தேவைன்னா அந்த கலைச்சொல் அறிவோம். வலஞ்சுழி அப்படின்னா கிளாக் வைஸ். சரிங்களா, இணையம் இன்டர்நெட், தேடுபொறி சர்ச் இன்ஜின், முகநூல் ஃபேஸ்புக், புலனம் அப்படின்னா வாட்ஸ்அப். சரிங்களா, இடஞ்சுழி அப்படின்னா ஆன்டி கிளாக் வைஸ், குரல் தேடல் வாய்ஸ் சர்ச், தொடு திரை டச் ஸ்க்ரீன், செயலி ஆப், மின்னஞ்சல் அப்படின்னா இமெயில். இது எல்லாமே சிம்பிளாக இருக்குது. ஹையர் கிளாஸஸ் போக தான் கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா.